வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் 10ல் இதழியல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, இணைய விரும்புகிறவங்க இணைஞ்சுக்கோங்க. இதழியல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இரண்டுக்குமே உண்டான பகுதி. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இதழியல் தோற்றமும் வளர்ச்சியும். அதில் முதல்ல செய்தித்தாள்களின் அடிப்படையும் தோற்றமும். செய்தித்தாள்கள் எப்படி தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய நிகழ்வுகளை எப்போ சொல்ல ஆரம்பித்தானே அப்போவே செய்தி பரப்பும் நிலை ஆரம்பிச்சது. அப்படி பார்க்குற போது அதை எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா, செய்கைகள் மூலம் ஒலிகளின் மூலம் மனிதர்கள் செய்திகளை பரப்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பறையறிவித்தும் மணியடித்தும் இந்த மாதிரி செய்திகளை பரவிட்டு வந்தாங்க. அப்புறம் பேச்சு மொழி வளர வளர எழுத்து மொழி வளர வளர எழுத்துக்களின் மூலமாகவும் செய்திகளை பரப்புனாங்க. அடுத்து ஒவ்வொரு நாடாக பார்க்குற பொழுது பாருங்கள், புறாக்களில் ஓலைகளை கட்டி அனுப்பியும் செய்திகளை பரப்ப எழுத்து முறைகள் துணை செய்தது. எகிப்து நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அடிமைகளை வைத்தும் கிரேக்க நாட்டில் குதிரை ஆட்கள் மூலமாகவும் செய்திகளை பரப்புனதாக சொல்கிறாங்க. சரி, முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேஜில் பார்க்குற பொழுது இந்த ரோம் நாட்டை ஆண்ட ஜூலியஸ் சீசர் கிமு 59 அரண்மனை செய்திகளை ஆக்டா டயர்னா, அதாவது ஆக்டா டயர்னா அப்படிங்கிறது அன்றாட நடவடிக்கை, அந்த செய்தியை அந்த பெயரில் ஆக்டா டயர்னா அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதில் எழுதி வைக்க ஆரம்பித்தார். அதுதான் முதல்ல ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது எழுதப்பட்ட இடம், எழுதப்பட்ட வருஷம், இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் செய்தியை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரோம் நாட்டை ஆண்ட ஜூலியஸ் சீசர். வருடம் கிமு 59. எதை தெரிவித்தாங்க அப்படின்னா, அரண்மனை செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு எழுதி வச்சாங்க, ஆக்டா டயர்னா. அப்போ ஆக்டா டயர்னாவுடைய அதனுடைய பொருள் என்னென்னா அன்றாட நடவடிக்கை. இதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். அதனால தான் இவர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதழியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதழியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா, அடுத்த பேராகிராஃப், இத்தாலியில் ஆஸ்ட்ரியா என்ற இடத்தில் அகலமான கற்பாறைகளில் கிமு 49ஆம் ஆண்டு போம்பே மன்னனின் இறப்பு செய்தி குறிக்கப்பட்டிருப்பதை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற பொழுது ரோமில் சொல்கிறாங்க, அடுத்தது இத்தாலியில் சொல்கிறாங்க. இத்தாலியில் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, போம்பே மன்னனுடைய இறப்பு செய்தியை குறிப்பிட்டதை சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம நாட்டுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசோகரின் கல்வெட்டு. இது ஒரு முக்கியமான 1 மார்க். என்ன அப்படின்னா, ஒரு இதழ்களுக்கு முன்னோடியாக இருப்பது, அதுவும் தமிழ்நாட்டில் நமது நாட்டில் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது அசோகரின் கல்வெட்டுக்கள். இந்திய அளவில் பார்க்குற பொழுது அசோகரின் கல்வெட்டுக்கள் எதுக்கு, இதழ்களின் முன்னோடியாக இருப்பது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சைனாவில் கிபி 8ஆம் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் பீகிங் கெசட் என்ற மரத்தால் செய்த அச்சுக்கருவிகளை கொண்டு சீன அரசு செய்திகளை வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோம், அடுத்தது இத்தாலி, அடுத்தது சைனா பார்க்குறோம். சைனா அப்படிங்கிற போது பீகிங் கெசட் 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டு. எதன் மூலமாக செய்திகளை பரப்புனாங்க அப்படின்னா, பீகிங் கெசட் என்ற மரத்தால் செய்த அச்சுக்கருவிகள். எந்த கருவிகள்? அச்சுக்கருவிகளை பயன்படுத்தினாங்க. யார் அப்படின்னா சீனர். அடுத்தது அப்படியே கீழே பார்த்துக்கிட்டோம்னா, கிபி 105 மல்பெரி பட்டையிலிருந்து சாய்லன் என்னும் சீனக்காரர் முதலாக காகிதம் செய்வதை கண்டுபிடித்தார். யார் முதல்ல காகிதம் செய்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சாய்லன். அவர் எதன் மூலமாக கண்டுபிடிச்சார் அப்படின்னா, மல்பெரி பட்டையிலிருந்து. அவர் எந்த நாட்டுக்காரர்? சீனர். சரிங்களா? மல்பெரி அப்படிங்கிறது மரப்பட்டை. ஒரு சில கொஸ்டின்ஸில் காகிதத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறவோ சாய்லனும் கொடுப்பாங்க, மல்பெரியும் கொடுப்பாங்க. மல்பெரி அப்படிங்கிறது ஒரு மரப்பட்டை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எந்த வருடம் அப்படின்னா 105. இப்போது ரோம் நாடு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 59, அதனுடைய அடுத்தது பார்க்குற போது 49 சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்க்குற பொழுது 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டு, அடுத்தது கிபி 105ஆம் நூற்றாண்டு. ஸோ அதனுடைய வளர்ச்சி நிலை ஆசிரியர் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு.
அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக இதில் சொல்லுவாங்க அச்சகத்திற்கு ப்ரெஸ் என்ற பெயர் வந்தது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அச்சுக்களையும் முதலில் சீனாவில் தான் தோன்றியது. மர எழுத்துக்களை செய்து அவற்றில் மை தடவி ப்ரெஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அழுத்தி அது ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் அச்சகத்திற்கு ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பேரே வந்திருக்கு. ஸோ அது யார் மூலமாக வந்திருக்கு அப்படின்னா சீனர்கள் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிபி 1041 பீசெங் என்ற சீனக்காரர் களிமண்ணில் எழுத்துக்களை செய்து அது அப்படியே சொல்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சி நிலை எப்படி சொல்கிறாங்க, அதை விட்டுடலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டு அப்படின்னா கிபி 1450 ஜான் கூட்டன்பர்க் அவர் தான் என்ன பண்ணார், அச்சுப்பொறியை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம், அடுத்தது அந்த மரப்பட்டைன்னு பார்த்தோம், அடுத்த நிலை என்னது, அச்சுப்பொறியவே கண்டுபிடிக்கிறாங்க. எந்த வருடம்னு பார்த்துக்கிட்டோம்னா 1450. யார் கண்டுபிடிக்கிறாங்க, ஜான் கூட்டன்பர்க். அடுத்தது அச்சிட்ட இதழ்கள். ஜெர்மனியில் அச்சுப்பொறி தோன்றியதால் முதலில் அச்சிட்ட இதழ்களும் ஜெர்மனியில் தான் பிறந்தன. ஜெர்மனியின் முதல் தோன்றின இதழ் பார்த்தா செய்தி துண்டு வெளியீடுகளை வெளியிட்டன. ஒரு செய்தி துண்டுகளாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னது ஜெர்மனியில் தான் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அங்கே தான் என்னது முதல்ல தோன்றிருக்கும். அடுத்து வேறு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முதல்ல என்ன இதழ் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முதல் முறையாக தொடர்ந்து வெளிவந்த இதழ் என்ற பெருமை ஜோஹான் காரோலஸ் என்பவர் வெளியிட்ட உறவு என்ற இதழையே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல இதழ்கள் வந்திருக்கு, ஆனால் பல இன்னல்களுக்கு இடையில் என்னாகும், நின்று இருக்கும். ஆனால் தொடர்ந்து வந்த இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா உறவு அப்படிங்கிற இதழ். யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ஜோஹான் காரோலஸ். அடுத்தது பாருங்கள், 1609 ஜெர்மனியில் ஸ்ட்ராஸ்பர்க் நகரத்தில் வெளியிட்டனர். இதைத்தான் வெளியிட்டிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் உலகில் பல நாடுகளில் செய்தித்தாள்கள் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐரோப்பிய நாடுகளில் காலை செய்தித்தாள்கள். இப்போ செய்தித்தாள்கள்னால் எப்போ வரணும் அப்படிங்கிற நிலை எதன் மூலமாக, எந்த நாட்டு மூலமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஐரோப்பிய நாடுகளில் தான் வந்திருக்கு. எப்படி காலை செய்தித்தாள்கள் வெளிவர தொடங்கின அப்படியே நிறையா இதழ்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்குற பொழுது இதில் பாருங்கள் 1621 முதல் இங்கிலாந்தில் செய்தித்தாள்களை வெளியிட்டனர். இப்போ ஐரோப்பா நாடு பார்த்துட்டோம். அடுத்தது இங்கிலாந்தில் பார்க்குற பொழுது 1621 முதல் இங்கிலாந்தில் செய்தித்தாள்கள் வெளியிட்டனர். கொராண்டோ ஒரு தனித்தாள் செய்தி இதழாக வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1665 வாரம் இருமுறை இதழ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வார செய்தித்தாள்களாக வந்துச்சு, அப்புறம் வாரம் இருமுறை செய்தித்தாள்களாக வந்துச்சு, அடுத்தது தான் என்னது நாளிதழ்களாக வந்துச்சு. அதை சொல்கிறாங்க. 1702 முதலில் நாள்தோறும் வரும் செய்திகளாக தி டெய்லி கோரண்ட் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்துச்சு. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது அமெரிக்க நாடுகளை பற்றி சொல்கிறாங்க. அது 1690 வெளிவந்துச்சு. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதுவாக ஏற்படுபவை என்ற பெயரில் பிரிட்டிஷ்காரரான பெஞ்சமின் ஹாரிஸ் ஓர் இதழை தொடங்கினார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதுவாக ஏற்படக்கூடிய செய்திகளை சொல்கிறாரு. யார் அப்படின்னா பெஞ்சமின் ஹாரிஸ். அப்படியே அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி நிலைகள் அப்படியே சொல்லிகிட்டே போவாங்க. நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது முதல் முயற்சி. எதுவே கேள்விகள் எப்படி வரும், அப்ளை லெவலில் தான் கொஸ்டின் வரும். இப்போல்லாம் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறத விட ஒரு எதனால் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. அப்படி பார்க்குற பொழுது முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 1713 அந்த வேத நூல்களை அச்சடிப்பதற்காக தரங்கம்பாடியில் ஒரு முதல் அச்சகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த வருஷம்னா 1713. அடுத்தது பார்க்குற பொழுது அப்படியே அச்சடிக்கிறாங்க. அடுத்தது 1715 தரங்கம்பாடியை அடுத்த பொறையாற்றில் முதல் காகித உற்பத்தி ஆலையை நிறுவியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1715. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எப்போ அந்த அச்சகத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 1713. அப்படியே அதுக்கு அடுத்த வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இந்த வில்லியம் போல்டனை பற்றி பார்க்கணும்.
கல்கத்தாவில் முதலாக ஒரு செய்தித்தாளை தொடங்க கல்கத்தாவில் வில்லியம் போல்ஸ் என்பவர் 1768 முயன்றிருக்கார். கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணியாற்றிய இவர் பதவியை துறந்துவிட்டு இவருடைய வாழ்க்கையே ஒரு அரசாங்கத்துக்கும் இவருக்கும் பயங்கர போராட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினார். அதுதான் இவர் ஒரு முக்கியமான ஆள், வில்லியம் போல்ஸ். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா முதல் செய்தித்தாள்னு பார்க்குற பொழுது 1780 ஜனவரி திங்கள் 29 முதல் இந்திய செய்தித்தாளை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி ஏற்படுத்தியிருக்காரு, வெளியிட்டிருக்கார். எந்த வருடம்? 1780 ஜனவரி 29. ஸோ 80-29 யார்? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. வந்த இதழ்னு கேட்டால் வங்காள கெசட், அதுக்கு இன்னொரு பேர் கல்கத்தா பொது விளம்பரத்தாள். ஃபஸ்ட்டு முக்கியமான கொஸ்டின் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க? இந்திய இதழியலின் தந்தை. இவர் தன்னுடைய கருத்தை முதல்ல வெளியிடுற போது என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு? தன்னை கிழக்கிந்திய நிறுவனத்தின் முதல் முன்னாள் அர்ச்சகர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கொடுக்குறார். யார்? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி எப்போ அப்படின்னா 80-69. ஸோ அதுக்கு முன்னாடி 780 அப்படிங்கிற ஞாபகம். 1780 ஜனவரி 29. யார்? இந்திய இதழின் தந்தை, வங்காள கெசட், கல்கத்தா பொது விளம்பரத்தாள். அப்புறம் தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தரங்கம்பாடியில் முதல்ல வந்தது 1713 காகித உற்பத்தி ஆலை. கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா உற்பத்தி ஆலை பற்றி கேட்கலாம். 1715 எங்கே? முக்கியமாக அந்த பொறையாற்றில் அப்படிங்கிறது, பொறையாற்றில் மார்க் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்க்குற பொழுது இந்திய இதழின் தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பத்திரிகை ஒரு சார்ந்திருக்கும் பத்திரிகையாகத்தான் முதல்ல தொடங்கப்பட்டது. அது இப்பொழுது வளர்கின்ற சமுதாயத்தின் பத்திரிகையாக பல சவால்களுக்கு பதிலளிக்கும் வகையில் மாறியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தோடு ஒட்டி போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிகழ்வுகளே நடந்திருக்கும். பார்ப்போம். அடுத்தது பார்த்தா இந்திய இதழின் முன்னோடியாக இருக்கக்கூடிய, நம்ம அப்போவே பார்த்தோம், இந்திய இதழியலின் முன்னோடியாக இருக்குது என்னது? அசோகரின் கல்வெட்டுக்கள். அப்படியே கீழே வந்துட்டு அப்படின்னா இந்தியாவில் பணியாற்றிய பிரெஞ்சு மருத்துவர் பிரான்சுவா பெர்னியர் தன் குறிப்புகளில் வைத்துள்ளார். அவர் தன் குறிப்புகளை இவர் ஒரு நல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு ஒவ்வொன்று பண்ணியிருப்பார். பாருங்கள், பிரான்சுவா பெர்னியர் இந்தியாவில் பணியாற்றிய பிரெஞ்சு மருத்துவர். என்ன அப்படின்னா நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அங்கு நடக்கும் செய்திகளை சேகரித்து அனுப்புகின்றவர்களுக்கு வாகியா நாவிஸ். அங்கு போய் பல இடங்களுக்கு போய் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய வாய் மூலமாக. வாகியா நாவிஸ் அப்படிங்கிறது ஸோ தன்னுடைய வாய் மூலமாக சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாகியா நாவிஸ் பல இடங்களுக்கு சென்று கருத்துக்களை சேகரித்து தன்னுடைய வாயால் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு பேர் வச்சுருக்காரு, வாகியா நாவிஸ். அடுத்தது அரண்மனை செய்திகளை எழுதி அனுப்புபவர்களுக்கு சாவ்னிக் நாவிஸ். செய்திகளை எப்படி அனுப்புவாங்க? சாக்பீஸ் மூலமாக எழுதி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் என்னது? சாவ்னிக் நாவிஸ். ஸோ அரண்மனை செய்திகளை எழுதி அனுப்புவர் சாவ்னிக் நாவிஸ். அடுத்தது ஒற்று செய்திகளை அனுப்புபவர்கள்னு பார்த்திங்கன்னா கோபியா நாவிஸ். அந்த கோபியாவுக்கு எப்பொழுதுமே இந்த ஒற்று செய்திகளை சொல்கிறதா ஒரு இதாக போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒற்று செய்தி அப்படின்னா யாருன்னா கோபியா நாவிஸ். இது ஒரு முக்கியமான 1 மார்க் பார்த்துக்கலாம். அடுத்தது அந்த வங்காள கெசட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஹிக்கியின் வங்காள கெசட் 12x8 அளவில் 2 தாள்களை கொண்ட ஆங்கில வார இதழ்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த UGTRBயில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்தியா இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டதாக வந்திருந்தது? 6, 8, 10 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனோட ஆன்சர் 8. ஸோ இந்த மாதிரிகள் கேள்விகள் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியறதில்ல. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமானதாக எது தோணுதோ அதை மார்க் பண்ணி படிச்சுக்கணும்.
அடுத்தது இதனுடைய வளர்ச்சி நிலையை பற்றி தான் அப்படியே சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இதழ்களாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் இந்த ஹிக்கியின் தாக்குதல்களுக்கும் எள்ளி நகையாடலுக்கும் தலைமையாளுநராக இருந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப பிடிச்சி படாத பாடுபடுத்துவாங்க இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கியை. தன்னுடைய கருத்துக்களை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சொல்கிறதுனால இவர் மேலே அவதூறு போட்டு இவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்து அப்புறம் அவர் சிறையில் இருந்துமே தன்னுடைய திறனை காட்டுவார். என்னென்ன தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறதும் கூட காட்டுவாங்க. அவருக்கு நிறைய அவதாரங்களெல்லாம் என்னென்ன அபராதமெல்லாம் நிறைய கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. தன்னை துணிச்சலோடு அவர் தனது இதழை நடத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குற பொழுது முதல் இந்திய பத்திரிகையாளரே சுதந்திரத்திற்காக விடாமுயற்சியோடு போராடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே யாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹிக்கியை பற்றின வரலாறாக தான் இருக்கும். அடுத்தது தொடர்ந்து வந்த இதழ்கள். ஸோ வங்காள் கெசட்டுக்கு அடுத்தது எந்த மாதிரியான இதழ்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 1780 வங்காள கெசட்டை ஹிக்கி தொடங்கியதை தொடர்ந்து பெர்னார்டு மெஸ்ஸிங், பீட்டர் ரீட் என்ற 2 ஆங்கில வணிகர்கள் இணைந்து இந்தியா கெசட் அப்படிங்கிற ஒரு இதழை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா கெசட் அப்படின்னா 2 பேர், பெர்னார்டு பீட்டர் ரீடு. ஸோ பெர்னார்ட் ரீட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். யார்? இந்தியா கெசட். அப்போது வங்காள கெசட்டை எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க? 1780 ஜனவரி 29 ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி நிலைகள் நிறைய என்னென்ன இதழ்களெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்கத்தா கெசட் 1784. ஸோ 80 பெங்கால் கெசட், 84 கல்கத்தா கெசட். இதனை தொடர்ந்து வங்காள ஜேர்னல் என்ற இதழும் ஓரியண்டல் மேகசின் அல்லது கல்கத்தா அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதழும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது முக்கியமாக பார்த்துட்டோம்னா 1786 கல்கத்தா குரோனிக்கல் என்னும் இதழும் வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இவையெல்லாம் அரசின் தூதுப்பாடி. இதை முக்கியமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அரசுக்கு ஒத்து உதறது, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையிலையும் அது செய்கிறது நல்லது அப்படிங்கிற சொல்லும் வகையில் வந்த இதழ்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றுக்கெல்லாம் மாறுபட்ட வகையில் வந்த இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்தியன் வேர்ல்டு அப்படிங்கிற இதழ். இதை யார் நடத்தினாங்க அப்படின்னா வில்லியம் டூ வேன். ஸோ இப்போ நம்ம பார்த்ததே வங்காள கெசட்டை பற்றி பார்த்தோம். வங்காள கெசட்டுக்கு அப்புறம் எந்த இதழ் வந்துச்சு? இந்தியா கெசட் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்க்குற போது கல்கத்தா கெசட், அடுத்தது ஓரியண்டல் மேகசின் இதெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். இதெல்லாம் எப்படிப்பட்டதானது? அரசின் துதுப்பாடி வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் மாறுபட்டதாக வந்தது எதுன்னு பார்த்தோம்? இந்தியன் வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே இதை ஒரு தடவை கேளுங்க, அப்படியே உங்களுக்கு மனசில் பதியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 1785 அக்டோபர் 12 சென்னையில் முதலாக ரிச்சர்ட் ஜான்சன் சென்னை கொரியர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார இதழ். சிம்பிளாக கேட்கலாம், சென்னை கொரியர் வார இதழா, வார இருமுறை இதழா, இல்லை நாலு இதழ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எப்பொழுதுமே ஒரு வார இதழாக தான் இருக்கும் அந்த காலத்துலேருந்து ஸ்டார்டிங் வரும்போது. ஸோ வார இதழ் சென்னை கொரியர் 84/12 அக்டோபர் 12 85 அக்டோபர் 12. அப்போ நம்மளுடைய வங்காள் கெசட் எப்போ? 1780. இப்போ சென்னையில் வந்தது எப்போ? 1785. ஸோ 5 வருஷம் கழித்து சென்னைக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்துக்கிறத பார்த்துட்டோம். அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, 1795 வில்லியம்ஸ் சென்னை கெசட் என்ற இதழையும் ஹாம்ப்ரிஸ் இந்தியன் ஹெரால்டு என்ற இதழையும் நடத்தினார். ஸோ சென்னையில் வந்த இதழ்கள் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாரு. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பம்பாயில் எங்கே வந்துச்சு அப்படின்னா பம்பாயில் முதல் இதழாக பம்பாய் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு இதழ் 1789. ஸோ பம்பாயில் வர்றதுக்கு முன்னாடியே சென்னையில் வந்துருச்சு. இதனைத் தொடர்ந்து 1790 வில்லியம் ஆஸ்பர்னா பம்பாய் கொரியர் அப்படிங்கிற ஒரு இதழையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம், சென்னையில் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அடுத்தது
பம்பாயில் எப்படி வந்தது, என்ன இதழ்னு பார்த்தோம். ஸோ பம்பாயில் வந்தது பம்பாய் ஹெரால்டு, வந்த ஆண்டு 1789. ஸோ 1780, 85, 89. ஸோ இந்த வருடங்கள் கேள்விப்பட்டாவே நீங்கள் அதை வந்து சொல்லிடலாம். அடுத்தது இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ வந்ததுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1790ஆம் ஆண்டுக்கு பின் இந்திய இதழ்கள் வளர்ச்சி பெற தொடங்கின. குறிப்பாக கல்கத்தாவில் என்ன வந்துச்சு அப்படின்னா ஆசியாட்டிக் மிரர், கல்கத்தா கொரியர், இந்தியன் அப்பல்லோ, இந்த மாதிரி நிறையா இதழ்கள் இதில் சொல்லிகிட்டே போகிறாங்க. 1799 தலைமை ஆளுநராக பொறுப்பேற்கிறாரு வெல்லஸ்லி. அவர் வந்து 13/5/1799 இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வராரு. ஒழுங்குமுறைகள் முதல்ல கொண்டு வரவர் யார் அப்படின்னு கேட்டால் வெல்லஸ்லி. எந்த வருடம்னு கேட்டால் 1799. எந்தெந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா உரிமையாளர் அவர்களுடைய பெயரை சொல்லணும், அவர்களுடைய முகவரியை சொல்லணும். அடுத்தது இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, செய்திகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தலைமை செயலரிடம் கிட்ட காட்டிட்டு தான் இவங்க வெளியிடணும். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வெளியிடக்கூடாது. அப்படி இதெல்லாம் மீறி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா வெல்லஸ்லி சொல்கிறார். வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறவர் சொல்கிறார். எந்த வருஷம் 1799. ஸோ இப்போ நாம் பார்த்த பகுதிகளிலிருந்து பார்க்குற பொழுது ஒரு 5 வருடங்கள் இதழியல்னு பார்க்குற பொழுது 5 வருடங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஒன்று 1780, 84, 1785, 1789, 1799. ஸோ இந்த 5 வருடங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வங்காள கெசட்டை பற்றி பார்த்தோம், எப்படியெல்லாம் செய்திகள் பரப்புனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட்லேருந்தே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோம் நாட்டை ஆண்ட ஜூலியஸ் சீசர், அவர் தான் என்னது இதழியலின் தந்தை அப்படிங்கிறத பார்த்தோம். எது ஆக்டா டைனா, ஸோ அன்றாட நடவடிக்கை. அடுத்தது இத்தாலியில் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்க, கற்பாறைகளில் போம்பே மன்னனுடைய இறப்பு செய்தி பொறிக்கப்பட்டதை பார்த்தோம். ஸோ 49 கிமு 49. அடுத்தது அசோகரின் கல்வெட்டுக்கள் தான் என்னது இதழியலுக்கான முன்னோடி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது மரத்தால் செய்த அச்சுக்கருவி யார், சீனர். உருவாக்கப்பட்ட எந்த மரம், பீகிங் கெசட். அடுத்தது கிபி 105 மல்பெரி மரப்பட்டையில் தான் செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சாங்க, சாய்லன் அப்படிங்கிறவர் செஞ்சார். எந்த நாடு, சீன நாடு. எப்படி ப்ரெஸ் அப்படிங்கிறது பேர் வந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அழுத்தி செஞ்சதுனால தான் அதுக்கு ப்ரெஸ் அப்படிங்கிறதே பேர் வந்துச்சு. முக்கியமானது ஜான் கூட்டன்பர்க். அந்த டிஆர்பி கொஸ்டினில் பல வருஷ கொஸ்டினோ இல்லை டிஎன்பிசி கொஸ்டினோ இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இருக்காது. என்ன அப்படின்னா ஜான் கூட்டன்பர்க் 1450. ஸோ இந்த வருடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருடத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 1450. அடுத்தது ஜெர்மனியில் என்ன இதழ் வந்துச்சு, முதல்ல தான் அந்த இவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே தான் முதல்ல இதழ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம். ஸோ முதல்ல வந்த எந்த தடையும் இன்றி வந்து நீண்ட காலம் வந்த இதழ்னு பார்த்தா உறவு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை நடத்துனாங்க அப்படின்னா ஜோகன் கரோல்ஸ். அப்படி அந்த ஐரோப்பாவை பற்றி பார்த்தோம். ஐரோப்பாவில் தான் காலை செய்தித்தாள்கள் வந்தது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது இங்கிலாந்து செய்தித்தாள்கள் எந்த வருஷம் வந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் லண்டன் கெசட்டை பற்றி பார்த்தோம். முக்கியமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்படுவேன்னு பார்க்குற போது பிரிட்டிஷ்காரர் பெஞ்சமின் ஹாரிஸ் பற்றி பார்த்தோம். முதல் முயற்சின்னு பார்க்குறபோது 1713 தரங்கம்பாடியில் வேத நூலை வெளியிட முதல் அச்சகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அச்சகத்தை ஏற்படுத்தப்பட்டது 1713. அந்த காகித உற்பத்தி ஆலையை ஏற்படுத்திட்டாங்க, அது 1715 தரங்கம்பாடியில் பொறையாற்றில் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கேள்வியுமே அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா வில்லியம் போல்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது முதல் செய்தித்தாள்னு பார்க்குறபோது வங்காள கெசட் 1780 ஜனவரி 29. ஸோ இவர் தான் முதல் முன்னாள் அச்சகர். இவரை தான் என்ன சொல்கிறோம், இந்திய இதழியலின் தந்தை. அப்புறம் இந்திய இதழியல்னு பார்க்குற பொழுது அசோகரின் கல்வெட்டுக்களை பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு அப்படின்னா இந்த பிரெஞ்சு மருத்துவர் அவர் செஞ்ச செயலில் பார்த்தோம். வாகியா நாவிஸ், சவானி நாவிஸ்,
கோபியா நாவிஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாகியா நாவிஸ் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஸோ பல இடங்களுக்கு போய் நடக்கப்பட்ட செய்திகளை தன்னுடைய வாயால் சொன்னால் அது வாகியா நாவிஸ். அரண்மனையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சாக்பீஸில் எழுதி சொல்கிறாங்க சவானிக் நாவிஸ். அடுத்தது இந்த கோபியா எப்போ பார்த்தாலும் ஒற்று செய்திகளை சொல்லுவா. ஸோ கோபியா நாவிஸ். ஓகே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வங்காள கெசட் சைஸு சொல்லியிருக்காங்க, எத்தனை பக்கங்கள் எத்தனை தாள்களை கொண்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த கல்கத்தா கெசட் 1784, நம்ம ஒரு 5 வருடங்கள் சொன்னோம். அதில் பார்க்குற போது 1754, சென்னையில் பார்க்குற பொழுது 1785, சென்னை கொரியர் ஜான்சன். இது ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்தது பம்பாய் முதல் இதழ் பம்பாய் ஹெரால்டு, வெல்லஸ்லி பிரபு பற்றி பார்த்தோம். ஸோ வெல்லஸ்லி பிரபு 1799. ஸோ இது வரைக்கும் நடத்தினதில் உங்களுக்கு இது எல்லாமே மனசில் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.